ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிரிஞ்சி செய்ய போகிறோம். ரேஷன் அரிசி பச்சரிசியில் வந்து பிரிஞ்சி சும்மா ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, இது எல்லாத்தையும் வச்சு இப்போ நாங்கள் பிரிஞ்சி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் செய்ய போகிறோம். அதனால் பாத்திரத்தை வந்து மண் பூசி வச்சுக்கிறோம். மண் பூசி வச்சுட்டோன்னா கறி பிடிக்காமல் ஈஸியாக கழுவிடலாம். அதுக்காக இப்போ மண் பூசுகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மண் பூசிட்டோன்னா நம்ம கழுவும் போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம சாம்பல் கூட பூசிக்கலாம். சாம்பல் இல்லைன்னா மண், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பூசிட்டு இது பண்ணோன்னா பூசிட்டோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், வெங்காயமும் பச்சை மிளகாவும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போடலாம். இவ்வளோ இஞ்சி பூண்டு போட்டால் போதும். இது பாருங்க, எங்கள் யூடியூப் ஆள் வந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க. அதனால் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எடுத்தீங்க, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்கள வர வச்சு நாங்கள் இப்போ ஒரு பிரிஞ்சி செஞ்சு ஒரு முட்டை தொக்கு வச்சு சாப்பிட போகிறோம். புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ஒரு முறை அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். தக்காளி போடலாம். தக்காளி வந்து இது வந்து 1 கிலோ தக்காளி. இந்த அளவெல்லாம் இங்கே அதுதான் அந்த பக்கம் இருக்கிற ஏர்டெல் ஜெயந்தி தான் அரிசுது. பாருங்க, எப்பயுமே இந்த 4 பேர் போடணும். பொய் நம்பர் 1 பொய். 90% எஃபெக்ட் வந்து இதில் நான் தான் போடுறேன். சாப்பாடு இப்போ எல்லாரும் சம்மந்தப்பட்டது. ஆனால் குண்டா ஏந்து ஃப்ரெண்ட் கட் பண்ணி 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 கிலோ நாங்கள் அரிசி போட்டிருக்கோம். அதனால் 3 கைப்பிடி உப்பு போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். போதும் போதும் போடுங்க, போதும். ஆயிக்கிட்டே இருக்குது. இல்லை இல்லை, சமைக்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கு. அப்புறமா சாப்பிடு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா. போதும் போதும். சுண்டல் சாதம், உண்மையாகவே அது பேர் சுண்டல் சாதம். பட்டாணி, அது பச்சை பட்டாணி குஸ்கா. இது கப்பில் 3 கப் அரிசி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். போதும் போதும். அது இப்போ கரைஞ்சிருக்கு. அதில் இவ்வளோ சீக்கிரம் இந்த கட்டி மட்டும் ஏற்படுத்தி எடுப்பா. கட்டி தண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போடலாம். போடு. அரிசி போட்டுக்கலாம். இப்போ தொலைவி விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே தூக்கி வாயில போட்டுக்கலாம். இது எடுங்க. இது இந்த அம்மா தான் பேசாத வாய்ஸ். இல்லை, கம்பி மேலே நடக்கலாம். இதெல்லாம் எடுக்கணும். நீங்கள் அங்கே எடுக்கல. அந்த அம்மா எப்போ வித்தியா என்ன சமையல் வேணும்? இங்கே தான் ஆனீங்க. அதுவா கண்ணு ஒரு மோட்டையில் சேஷாந்த் போய் அக்கா கிட்ட கேசரி பவுடர் எடுத்துட்டு வர சொல்றா. ரெட் பாருங்க, பக்கத்துலயே முட்டை கிரேவி பண்றோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் கேசரி பவுடர் ரெட் கலர். இப்போ கரெக்டா இருக்கு. போட்டுடலாம்ப்பா. பாருங்க, நல்லா அடியில் இருக்கிற
டையாக இருக்கிற நெருப்பெல்லாம் அள்ளி அள்ளி மேலே தம் போட்டுடலாம், கீழே கொஞ்சம் நெருப்பு விட்டுறலாம். இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்கு. பிரிஞ்சி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாருங்க எப்படி பல பல பலன்னு வருது சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம்.